இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பார்வதி, வீட்டு பொறுப்புகளை கையில எடுத்துக்கிறதுனா வேலைகளை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது இல்லம்மா. அந்த வேலைகளை நீங்களே செய்யறதுதான். ஜானகி இவ்வளவு நாளா அப்படித்தானே பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்ப நீ என்ன சமைச்சு கொடுத்தாலும் நாங்க சாப்பிட தயாரா தான் இருக்கோம். துணைக்கு வேணா பத்மாவை வச்சுக்க. அடுத்ததா வீட்டு வேலையெல்லாம் நீயே பாத்துக்க. நானும் ஜானகியும் கோயில் வேலையா வெளியே போறோம். அண்ணா கரெக்டா சொன்னீங்கண்ணா. பார்வதி, இன்னையில இருந்து சமையல் எல்லாத்தையும் நீ தான் பாக்குற. மாவாட்டுறதுல இருந்து வீட்டை சுத்தமா வச்சுக்கிறதுல இருந்து அப்புறம் எல்லாரோட துணியும் ஒன்னா சேர்த்து துவைக்கிறதுல இருந்து அயன் பண்ணி வைக்கிறதுல இருந்து அதுக்கப்புறம் எல்லா வேலையும் ஒட்டு மொத்தமா ஒரு நீ தான் பாத்துக்கிற. என்ன இந்த வீட்டோட வேலைக்காரி நினைச்சீங்களா? இவ்வளவு நாளா உங்க 2 பேரையும் துணைக்கி வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் ஒத்தையால அண்ணி தானே பார்த்தாங்க. அவங்களோட பதவி தானே வேணும் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கிட்ட. இப்ப நீயே எதுக்கு வருத்தப்படுற? நீ தான் எல்லா வேலையும் செய்யணும். அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. வேலைகளை நான் தான் பண்ணணும்னா ஒவ்வொரு வேலைக்கும் நான் ஒவ்வொரு வேலைக்காரங்களை வச்சுட்டு போயிடுவேன். அட்ட பாருடா. அது என்னவோ அம்மா, நீயே பாத்துக்க. அது உன்னோட சாமர்த்தியம். நீ பொறுப்பேத்துக்கிட்டா வீட்டோட நிலைமைய வேற மாதிரி கொண்டு வந்துருவேன்னு சொன்னல்ல. நீ சொன்ன மாதிரி எதையாவது மாத்தி காட்டு. சித்தி, என்ன இந்த கெட்டப்பெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா கொண்டையில இருக்கிற சீப்பை மட்டும் எடுக்காம விட்டுட்டீங்களே. அதான் இந்த கெட்டப்புக்கு திருஷ்டி மாதிரி இருக்கு. ஆமா.